ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல் பண்ணுறோன்றதை வாங்க பார்க்கலாம். நம்ம சாப்பாடு வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு அது கூட நம்ம கேரட்டும் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். கேரட் நான் துருவி தாங்க இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். அதுவும் மஞ்சள் பூசணியும் நான் கட் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேங்க. தனியாக இதையும் துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் பொரியல் எப்பயும் போல் சிம்பிள் பொரியல் தாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை இருந்தோம்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட இல்லாத காரணத்தினால பச்சை மிளகாயும் இதுவும் சேர்த்துருக்கேன், வெங்காயமும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இந்த கலர் கொஞ்சம் மாறினா போதுங்க, ரொம்ப மாறணும்னு இல்லை. லைட்டாக நமக்கு தெரியும்ல வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதோட வதங்கிடுச்சுன்னு தெரியுங்களா, பொறுத்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இதோட கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. வதங்கவும் நான் கேரட்டை சேர்த்துக்கிறேன். அது கூட துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கிறேன். ஒரு 2 செகண்ட் வதக்கிறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுட்டு அது கூட நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நம்ம அந்த கேரட் தட்டு துருவி வச்சு அதுலேயே சேர்த்துருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியலுங்க, அது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். அடுத்து இங்கிட்டு பூசணிக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி தாங்க சேம் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை என் பொண்ணு எங்கேருந்து தேடி கொண்டு போட்டு வந்துருக்குங்க. பாருங்கள், அந்த கிளிப்பு என் பொண்ணும் போடுவாங்க பாருங்கள். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பூசணிக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சீக்கிரமாகவே வந்துடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சு பாருங்கள். ரொம்ப குறைஞ்ச அளவு தான் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பல்லு தான் எடுத்துருக்கேன். ஒரே பீஸ் தான் எடுத்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேரட் இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு அந்த ட்ரை ஆகவும் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சாதம் போட்டு விரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கேரட் சாதம் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிட்டு மஞ்சள் பூசணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிடுச்சுங்க. தெளித்து மட்டும்தான் விட்டுருக்கேன். அதுலேயும் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, சீக்கிரமே வெந்துடும் பூசணிக்காய். அப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. துருண்டு தான் வச்சுருக்கீங்க, இதுக்கு இருக்கும். அதையும் போட்டு சேர்த்து நல்லா இதாகி அந்த தண்ணி ட்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு நல்லா தானவனையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட வேண்டியதுங்க, அவ்வளோதான். இதுவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரசத்துக்கு இதை வச்சு மோர் குழம்பு கூட வைக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நாள் நான் தனி ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தேங்காயும்